குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கதையில் வரும் குழந்தை தன்னுடைய ஆசையை இறைவன் கிட்ட கேட்டது. அது கிடைச்சது. அப்படி என்னதான் கேட்டு கிடைச்சதுன்னு கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. இது ஒரு புராண காலத்து கதை. நிரஞ்சன் அப்படிங்கிற ஒரு சிறுவன். அவனோட தந்தை இந்த நாட்டின் அரசர். அவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவியின் மகன்தான் நிரஞ்சன். 2வது மனைவியின் மகன் தனஞ்சயன். அரசர் 2 மனைவிகளுக்கும் தனித்தனி அரண்மனை கட்டி தந்திருந்தாரு. அரசர் முதல் மனைவியின் அரண்மனைக்கு போகவே மாட்டாரு. நிரஞ்சனை கையில தூக்கி கொஞ்சவே மாட்டாரு. ஏன் பேசக்கூட மாட்டாரு. அது நிரஞ்சனுக்கு ரொம்பவே கவலையா இருந்தது. 2வது மனைவி பேரழகி, அதாவது தனஞ்சயனோட அம்மா. அவளுடைய அழகில் மயங்கி அந்த அரண்மனையிலேயே தான் அரசர் இருப்பாரு. தனஞ்சயனை மட்டும் தூக்கி தூக்கி வச்சு கொஞ்சுவாரு. ஒரு நாள் அரண்மனை தோட்டத்து பக்கம் அரசர் தனஞ்சயனை தூக்கி வேடிக்கை காண்பிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரம் நிரஞ்சனும் வந்து என்னையும் தூக்குங்கப்பா அப்படின்னு சொன்னான். அரசர் ஒரு கையில தனஞ்சயனையும் மற்றொரு கையில நிரஞ்சனையும் தூக்கிக்கிட்டாரு. இத அரண்மனை மாடியிலிருந்து பார்த்த 2வது மனைவிக்கு கோபம் வந்துருச்சு. வேகமாக கீழே இறங்கி வந்து தோட்டத்துக்கு போய் நிரஞ்சனை அரசர் கையில இருந்து பிடுங்கி கீழே இறக்கி விட்டா. நிரஞ்சனுக்கு அழுகியா வந்தது. அவள், நிரஞ்சன், நீ இனிமே இந்த அரண்மனை பக்கம் வரவே கூடாது. நீ உன் அம்மா கிட்ட போ. தனஞ்சயனை மட்டும்தான் அரசர் தூக்குவாரு, உன்னையெல்லாம் தூக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னான். நிரஞ்சன் அழுதுகிட்டே தன்னோட அம்மா கிட்ட நடந்ததை சொன்னான். அதுக்கு அவனோட அம்மா அவன்கிட்ட, ஊருக்கு வெளியே ஒரு கோவில் இருக்கு, அங்க போய் அந்த இறைவன் கிட்ட வேண்டுனா வேண்டியது கிடைக்கும், நீ அந்த கோவிலுக்கு போய் வேண்டிக்கோ அப்படின்னு கோவிலுக்கு அனுப்பிவிட்டா. இவனும் கிளம்பிட்டான். அந்த கோவில் ஊருக்கு வெளியே காட்டு பக்கம் இருந்தது. இவன் போய்கிட்டு இருக்கும் பொழுது வழியில ஒருவன், என்ன இளவரசரே, இந்த பக்கம் வர்றீங்க, தனியா வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு நிரஞ்சன், நான் காட்டு பக்கம் உள்ள கோவிலுக்கு போக போறேன், அந்த இறைவன் கிட்ட என்னோட வேண்டுதலை கேட்க போறேன் அப்படின்னு சொன்னான். பார்த்து போங்க இளவரசரே, அந்த இறைவன் சக்தி வாய்ந்த இறைவன், உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொன்னான். நிரஞ்சன் கோவிலுக்குள்ள போனான். அங்க சாமி சிலையே இல்லை, வெற்றிடமா இருந்தது. இவன் பக்கத்துல உள்ள மரத்தடியில உட்கார்ந்து தவம் செஞ்சான். இரவு பகல் பாராம சாப்பாடு தண்ணீர் இல்லாம கடுமையா தவம் செஞ்சான். இப்படியே 2 மாத காலம் தவம் செஞ்சான். அவன் முன்னாடி இறைவன் தோன்றினாரு. மகனே, உன் கோரிக்கை தான் என்ன? இவ்வளவு சிறிய வயதுல உனக்கு தேவை என்ன இருக்குது, கேள், செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொன்னாரு. நிரஞ்சன், இறைவா, எனக்கு என் தந்தையின் பாசம் வேண்டும், என் அம்மாவுக்கும் தந்தை வேண்டும், இவ்வளவுதான் என்றான். சரி மகனே, நீ இப்போ உன் அரண்மனைக்கு போ, உன்னை வரவேற்க உன் தந்தை தயாராக இருப்பார், சந்தோஷமா கிளம்பு அப்படின்னு சொன்னாரு. உடனே நிரஞ்சன் அரண்மனைக்கு போக அங்கே அவனுடைய தந்தை, தாய், சித்தி, தனஞ்சயன் எல்லாருமே பாசத்தோடு வரவேற்றாங்க. அரசர் நிரஞ்சனையும் தனஞ்சயனையும் ஒவ்வொரு கையிலையும் தூக்கி கொஞ்சினாரு. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம ஒரு விஷயத்தை விடாப்பிடியாக இறைவன் கிட்ட கேட்டா அது கண்டிப்பா நடக்கும். நான் சொல்லும் இந்த கருத்து யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புறேன். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.